ஆத்தி இந்த வருஷமும் எஸ்பிஐக்கு 10,000 எழுத போலையாட்டா. கடந்த வருஷம் 3,80,000 பேரில் வந்து 10,000 பேர் போலன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் கம்மா ஸ்கீனி பண்ணுறோம், அதில் 97% வந்திருக்காங்க, 10,000 பேர் தான் வரலன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கறிக்கை விடுறாங்க. ஏன் வரல, எதுக்கு வரல, இவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? கிராஃப் ஃபுட் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை ஃபுட் பண்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, எங்கேயாச்சும் வேலை செய்கிறாங்களா? எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. 10,000 பேர் வரல, எஸ்பிஎம் ஜலான். இந்த 10,000 பேரில் எத்தனை இந்தியர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியலையே. இவங்களுக்கு என்ன பிரச்சனை கூட தெரியல. சில பேருக்கு வந்து மனசில் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டோம், நம்ம கான்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டோம், நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அஃபிலியேட் பண்ணுறோம், இதுவே நம்மளுக்கு வாழ்க்கைக்கு போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு 4 வருஷத்தில் பல இண்டஸ்ட்ரியை வந்து ஏஐ டேக் ஓவர் பண்ணுது. 2030 வேலை வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதில் மெயினாக என்ன பார்த்தோமா, இந்த கேஷியர் 99 ஸ்பீட் மார்ட்டு, 7-11 சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கேஷியர் வேலையாச்சும் பொழைச்சிக்கோ, இல்லாட்டி லைன் லீடராக போயிரு, கம்பெனியில் ஒர்க்கிங் செய்ய போயிரு, இப்படின்னு ஏற்றி விடுவாங்க. அதுலேருந்து நம்ம 2,000-3,000 சம்பளத்தை எடுத்துகிட்டு வாழ்க்கையை ஓட்டிடலான்னு. இப்போ பல சூப்பர் மார்க்கெட்டில் போனோமா நம்மளே ஸ்கேன் பண்ணிட்டு நம்மளே பையில் போட்டு நம்மளே வரணும். கவுண்டரில் இருக்கிற வேண்டிய யாருமே இல்லை. அந்த லெவலுக்கு வந்த பிறகு இன்னமும் அந்த வேலைக்கு தான் போகணும்னு ஆசைப்பட முடியாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அடுத்த ஸ்டேஜ்னா கடுமையான படிப்பு இருக்கணும், கடுமையான உழைப்பு இருக்கணும், நல்ல ரிசல்ட் இருந்துச்சா அடுத்த ஸ்டேஜுக்கு போராட முடியும். நான் அஃபிலியேட் பண்ணுறேன், கண்டிப்பாக 3,000-4,000 பார்த்துருவேன், என் வாழ்க்கை எப்படியே போயிடும்னு. ஆனால் எவ்வளோ நாளைக்கு ஓடும்? ஒரு 5 வருஷம். அதுக்கப்புறம் சடனாக ஏதாச்சும் ஒரு பிரேக் டவுன் ஆச்சுன்னா புதுசாக வேலை தேடும் போது திருப்பி நம்ம எஸ்பிஎம்க்கு தான் வந்தாகணும், திருப்பி நம்ம ரிசல்ட் பார்த்து தான் ஆகணும். ஆனால் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, படிக்காத மேதை போத்த கடை முதலாளி பாருங்க படிக்காமல் சம்பாரிச்சவர், இவர் பாருங்க படிக்காமல் சம்பாரிச்சவர், அவரை பாருங்க படிக்காமல் சம்பாதிச்சு. 1,00,000 பேரில் 10 பேர் மட்டும் தான் அடையாளப்படுத்த முடியும் படிக்காம சம்பாரிச்சவங்க. படிப்பு இருந்தால் மட்டும்தான் சின்ராஸ் இந்த இடத்துல பொழைக்க முடியும். இங்கே ஒரு கல்வி ஞானம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு லிட்டரலி ஒரு திங்கிங் வந்து டெவலப் ஆகும். நம்ம சிந்திக்கிற தன்மை வரும், நம்ம செயல்பாட்டு தன்மை வரும், நம்ம கம்யூனிகேஷன் பில்ட் பண்ண முடியும், நம்ம நெட்வொர்க்கை பில்ட் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து படிப்புக்குள்ளே தான் இருக்கும். அந்த படிப்பை தாண்டி போகலைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது வேலை வாய்ப்புக்கு போகும்போது நம்ம வேறு ரூட்லேருந்து போகிறதா இருக்கும். ஸோ ஸ்ட்ரகிளிங் அதிகமாக இருக்கும். நம்ம படித்தாதான் முன்னேற முடியும் சின்ராஸு.